இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஃபோன் பண்ணார். நான் வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். சரி பார்த்துக்க முடியல பசங்கள, சரி விட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு பாப்பாவை வந்து அம்மாட்ட விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தோடனே என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்கள் அப்பா கீழே விழுந்துட்டாரு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். நான் அப்போ தான் சரி நான் விட்டுட்டு வந்துடுறேன், சாவி மட்டும் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். இல்லை நீ வராத, நான் வரமாட்டேன் 2 நாளைக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா வந்து கீழே விழுந்துட்டாரு. எங்கள் மாமனார் வந்து கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்காங்க. ஜூஸ் கடை வச்சுருக்கறனால என்ன பண்ணுவாருன்னா, கரும்பு நிறைய எடுத்துகிட்டு போவாரா. என்னோடய திங்கிங் வந்து அந்த மாதிரி, சரி ஓகே கரும்புக்கான எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது அப்போ வந்து நான் என்னென்னமோ திங்கிங் பண்ணேன். இவர் என்ன அப்படி சொன்னார்னா, எங்கள் அப்பா வந்து கரும்பு கட்டிட்டு போகும்போது வந்துட்டு கேர் ஆயிருச்சு, தலை வந்து சுற்றிருச்சு, சாப்பிடாம போயிட்டார் போல இருக்கு, அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்கிட்ட. சரி நான் வரேன், ஹாஸ்பிட்டல் வரேன், எந்த சேந்தமங்கலம் ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் வரமாம்மா, நீ அங்கேயே இரு, நீ அங்கே நான் வீட்டுக்கு போவாட்டி என்ன, நான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இறங்கிடுறேன், ஏன்னா அங்கே சேந்தமங்கலம் தாண்டி தான் எங்கள் ஊருக்கு போகணுமா, சரி நான் இறங்கிடுறேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன். சொன்னதுக்கு என்ன, நீ எல்லாம் வர வேணாம், நீ வந்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே ஆகாது, நீ வராத, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இந்த விஷயத்தை வந்து எங்கள் அப்பா விஷயம் நீ தலையிடாத, நீ வர தேவையில்ல, நீ பார்க்க வேணாம், நீ பார்க்கணுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம், ஒரு என்ன காரணம்னா இதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படி சொன்னாங்களா. நானும் சரி பாவம், சரி இருந்துட்டு தான் வரட்டும், ஆனால் சாவி வந்து அங்கே வீட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் டேரெக்டாக வீட்டுக்கே போயிட்டேன், தம்பி மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அம்மா வீட்டிலேருந்து பாப்பா விட்டு போயிருந்தேன். சரி நான் வீட்டுக்கு போனோன்னா என்ன பண்ணேன், சாவி திறந்துட்டு நான் வந்து சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, அரிசி மட்டும்தான் இருந்துச்சு, 2 தக்காளி இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, போட்டு குழம்பு வச்சு ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்தாரா, சரி அதே தான் சொல்லிகிட்டே இருந்தார், ரிப்பீட் அதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, திடீர்னு நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி அந்த வாரம் தான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். போயிட்டு ஆஃபீஸ்க்கு போனோன்னே எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணனுடைய ஒய்ஃபு அவங்க கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நீ வந்து மண்ணு தூவி விட்டியாம்மா. என்னது மண்ணா? சரி நான் சொல்கிறேன். மண்ணு தூவி விட்டியாம்மா, அதனால தான் அவருக்கு வந்து ஒன்றொன்னா நடக்குதாம். நீ வந்து மண்ணு தூவி இங்கே நான் யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மண் வந்து எடுத்து போட்டு போயிட்டியான், அதனால வந்து இவங்களுக்கு வந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சுன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றா வருதாம்மா. எங்கள் மாமியார் வந்து டெத் ஆனப்போ நான் இந்த ஊர்லேயே கிடையாது, நான் வந்து ஆந்திரா சென்னைங்கிறேன், ஆந்திராவில் இருந்த அம்மாச்சூரில் வந்து எங்கள் அம்மாச்சூர் வந்து ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இருந்தேன். எங்கள் மாமியார் இறந்ததே எனக்கு காலையில் டெத் ஆகிருக்காங்கன்னா நைட்டு 11:30க்கு தான் தெரியும். அதுவும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணி சொன்னால தான் எனக்கு தெரியும். அடுத்த நாள் வந்து நான் வரவே இல்லை, ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை, அதனால் நான் வந்து போகலை. அது போகாததுக்கு இப்போ அதுவும் இல்லாமல் நான் மண்ணு தூவி விட்டு தான் எங்கள் மாமியார் இறந்தாங்களாம், எங்கள் மாமனார் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்னன்னாங்கன்னா, உன்னால தான் இது மாதிரியெல்லாம் ஆகுதாம்மா, அதுவும் இல்லாமல் பாண்டு பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க உங்கள் வீட்டுக்காரு. யாருன்னா எங்கள் வீட்டுக்காரு அவங்க 2 தங்கச்சி, எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க 4 பேர், அவங்க அண்ணன் 2 தங்கச்சி, இவங்க எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து 4 பேர் பாண்டு பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்து நான் வரக்கூடாதாம்மா, நான் வந்தால் ஏன்னா என் மேலே வந்து கேஸ் ஆச்சாம்மா. என்ன கேஸ்னால் சைல்டு மேரேஜ், சின்ன வயசுலேயே நீ கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து சைல்டு மேரேஜ்னு சொல்லிட்டு கேஸ் ஆச்சு ஃபோக்ஸோவில். அந்த கேஸ் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. இவங்க வந்து பாண்டு பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்களாம்மா. நான் வந்து கேஸ் ஆனதுக்கு முழுக்க நான் தான் காரணமாக, கேஸ் ஆனதுக்கு முழுக்க நான் தான் காரணம். என்னால் தான் எத்தனை லட்சம்னா 32 லட்சம் செலவாச்சு. அதனால் இந்த பொண்ணு வந்து 30 லட்சம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரணும் அப்படின்னு எங்கள் மாமனாரும் எங்கள் நாத்தனார் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 தங்கச்சி, எங்கள் வீட்டுக்காரோடைய 2 தங்கச்சி அவங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க அண்ணன் மட்டும் போடலையாமா. எப்படின்னா எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க அண்ணன் மட்டும் கையெழுத்து போடலையா, அவங்க அண்ணனும் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபும் 2 பேர் மட்டும் கையெழுத்து போடலையா, இவங்க பூராமே போட்டிருக்காங்களாம்மா. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தால் 30 லட்சம் எடுத்துகிட்டு வரணுமாம்மா, அப்புறம் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து போனாக்கா 2 லட்சம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சம்திங் சொன்னாங்க. சொன்னேன்னா எதுக்கு, எனக்கு என்ன கல்யாணமும் பண்ணி வச்சாங்க பண்ணாங்க, எனக்கு ஏன் 30 லட்சம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து நீ எல்லாமே உன்னால தான் ஆச்சாம்மா, நீ வந்து மண்ணு தூவி விட்டியான், அதனால் வந்து கால் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் அப்படி இப்படின்னு
அவங்களுமே அதே ஒரு ரிப்பீட்டிங் கொஸ்டின் தான் சொல்கிறாங்க என்கிட்ட. அப்படி சொல்லும்போது எனக்கு என்னாச்சுன்னா மனசு வந்து கேட்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு என்ன கோவத்தில் சொல்லுச்சு அப்படின்னா, எங்கள் மாமனார் வந்து என்னையும் அந்த பொண்ணையும் வந்து அந்த வீட்டில் விடுறதே கிடையாது, பொழைக்க விடுறதே கிடையாது. நாங்கள் 2 பேரும் சமாதானமாக தான் இருக்கோம், எந்த ஒரு சண்டையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நாங்கள் சமாதானமாக தான் இருக்கோம். ஆனால் எங்கள் மாமனார் வந்துட்டு எங்களை பொழைக்க விடுறதே கிடையாது அந்த வீட்டில். அவங்க தங்கச்சிங்க, ஏன்னா எங்கள் மாமனாருடைய பொண்ணுங்க மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 1 மாதமும், இன்னொரு பொண்ணு இப்போ இந்த இந்த 1 மாதம் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னா, பெரிய பொண்ணு இருக்குது அப்படின்னா, அடுத்த மாதம் வந்து பெரிய பொண்ணு கட்டினாங்கல்ல அந்த ஊருக்கு போயிடுது. 2வது பொண்ணு வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்துடுது. இந்த பொண்ணு போனால் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு போனால் இந்த பொண்ணு, இப்படி தான் மாற்றி மாற்றி பொழைக்கிறாங்களே வழிய என்னையும் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபையும் பொழைக்க விடுறதே கிடையாது. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் நான் 2 குழந்தை வச்சுருக்கிறேன், எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து 1 குழந்தை வச்சுருக்காங்க, பையன். நான் வந்து பையன் ஒன்று பொண்ணு வச்சுருக்கேன். நாங்கள் வந்து வாடகை வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இவங்க வந்து ஆள் மாற்றி இவங்க போனால் அவங்க வந்தால் இவங்கன்னு ஒரே வீடு தான் இருக்குது. அதுக்குமே இத்தனை போட்டி போட்டுக்கிட்டு எங்களை பொழைக்க வைக்கிறதும் கிடையாது, பொழைக்க விடுறதும் கிடையாது. இவங்க பொழைக்க வைக்காட்டி கூட பரவாயில்ல, பொழைக்க விட்டால் போதும். நாங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரே வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த கால் உடஞ்சிச்சின்னு சொன்னா இல்லையா, அட்மிட் ஆகி அப்புறமேட்டு 1 வாரம் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருந்தோன்னே வீட்டுக்கு காசும் கொண்டாடுறதில்ல. வேலைக்கு போனாவாச்சும் ஏதோ காய்கறியாச்சும் எடுத்து வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அங்கே கடைக்கு போனதுலேருந்து கால் ஆக்சிடெண்ட் ஆகி அன்னைக்கே. சரி, அப்படிதான் உங்கள் அப்பா தான் உட்காந்துருக்குறாருல, நீ வேலைக்கு போனால் கூட எதனா வாங்கிட்டு வரவில்ல, வீட்டுக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வர்றது கிடையாது, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, கடன் இருக்குது, கடன் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. கடன் இருக்குது, கடன் வந்து ஆளுங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. சரி, நம்ம எதுக்கு கேட்கணும், அவங்க அப்பா கடையில் உட்காந்துருக்கும்போது நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, அட்லீஸ்ட் பசங்களுக்கு பால் காசாச்சும் கொடு அப்படி இப்படின்னு கேட்டுக்க. 1 வாரமாகவே எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு வேறு ஃபோன் பண்ணி அது இதுன்னு சொல்லுது. அந்த பொண்ணு எதுக்காக சொல்லுச்சுன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த பொண்ணு இருந்துச்சாமா. அப்போ வந்து பாண்டு பத்திரத்தில் இவங்களாம் கையெழுத்து போட்டிருக்காங்க இல்லையா, அதனால வந்துட்டு வீட்டு மேலேயும் லோன் போட்டு என்னமோ கடன் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால் இந்த மாதிரி கடன் இருக்குது, நான் தான் கட்டிக்கிறேன் கடனை, அதனால் வீடு எனக்கு தான் சொந்தம், பாண்டு பத்திரத்தை எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, நான் வந்து இனிமேல் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நீயும் யாமினியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சொன்னோன்னே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, அவங்க வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்குது. இவங்க 2 பேருக்கு இடையில் எங்கள் மச்சாண்டாருக்கு, எங்கள் மாமனாருக்கு, இந்த பொண்ணுக்கு 3 பேருக்குமே, இப்போ எங்கள் நாத்தனார் எங்கள் எல்லாருக்கும் சண்டை வந்திருக்கு போல இருக்கு. எனக்கு இந்த விஷயம் ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் மச்சாண்டார் பொண்டாட்டி வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா எனக்கு ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது, நான் கம்முனே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அப்படி சொன்னாங்களா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போகுது. அந்த கோவத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, என்னையை பற்றி எங்கள் மாமனார் எப்பயுமே குறை சொல்லிகிட்டே இருப்பார். நான் அப்படி இப்படி ஊருக்குள்ளே போய் கேட்டால் காதே புளிச்சு போயிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே வந்து என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னையை பற்றி என்னென்னமோ எங்கள் மாமனார் வந்து சொல்லிட்டு இருக்காராம். இந்த மாதிரி சொன்னார், அந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். அந்த பொண்ணு சொல்லுதோ இல்லையோ, எனக்கு நிறையா பேர் ஊருக்குள்ளே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு அன்றைக்கி ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷத்துக்கு கழித்து இப்போ தான் ஃபோன் பண்ணி என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, உன்னைய பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க, 30 லட்ச ரூபா நீ எடுத்துகிட்டு வந்தால் தான் வீட்டுக்கே வரணுமா, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்காருமே எங்கள் ஊர் வடுகுப்பட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கிடையாது. அந்த ஊர் பக்கம் நிப்பாட்ட கூட மாட்டிக்கிறாரு. எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஊர் பக்கம் போய் பேக்கரியில் நிறைய இருக்குல்ல, ஒரு நோம்பிக்காகட்டும் எதுக்குமே அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கிடையாது, அந்த வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறதும் கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு அந்த எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து போய் இருந்ததுக்கு வந்து நீ இருக்கக்கூடாதுன்னு அடித்து வந்து முடுக்குனாங்களாம்மா எங்கள் மாமனாரும் நாத்தனாரும். சரிங்களா, இப்போ 1 மாதம் அந்த பொண்ணு, இந்த 1 மாதம் இந்த பொண்ணு வந்து வந்து ஆள் மாற்றி இந்த பொழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க நாங்கள் எங்கே போகிறதுன்னு நான் கேட்குறேன். எங்கே போய் பொழைக்கிறது? எங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கும் அவ்வளோ திறமையும் கிடையாது, இவங்களும் சம்பாரித்து ஒழுங்காக காசு கொண்டாந்து வீட்டில் தரதும் கிடையாது. அப்படி இருக்க சொல்ல நாங்கள் எப்படி குழந்தைங்கள பார்க்குறது? இங்கே எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், என் குழந்தைக்கு வந்து 1 வாரத்துக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லாமல் வருது. அவன் உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, சாப்பிட மாட்டேங்கிறான்.
சாப்பிடாதனால அவனுக்கு ரொம்பவே டல்லா இருக்கறனால அவனுக்கு 1 வீக்குக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம வந்துருது. அந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி சமாளிச்சு வருவேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆனா எங்க மாமனார் வந்து அந்த வீட்ல என்னையுமே சரி, அவங்களையுமே சரி பொழைக்க விட்டதே கிடையாது. அப்படி இல்லையா ஆளுக்கு 2ஆ போட்டு குடுத்துரு. இந்த இவங்களுதா இவங்களுக்கு, இவங்களுதா இவங்களுக்கு பிரிச்சு குடுத்துரு. இதுல இடையில வந்து என் மகளுக்கு தான் சொந்தம், உங்களுக்கெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு என்னமோ ஒரு மாரி எங்க மேல தப்பான ஒரு இத வந்து ஊருக்குள்ள பரப்பி, எங்கள ஊருக்குள்ள வரவும் விடுறது கிடையாது. எங்கள அந்த இடத்துல வந்து இருக்க விடுறதும் கிடையாது. நோம்பிக்கோட்டை எதுக்குமே கூட்டிட்டு போறது கிடையாது. தப்பா பேசிட்டு இருக்காரு ஊருக்குள்ள. இந்த மாரி இவங்கலாம் பண்றாங்க. அதனால நான் வந்து வாழ விடுறதில்ல. வீட்டுக்கு வந்தாலும் நான் இருக்க விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து எங்க மாமனார் கால் உடைஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாங்க இல்லையா? நான் காரணம் கிடையாது. அவரு வந்து அவிங்க அந்த அந்த சண்டையில தான் கொடுவா எடுத்து வெட்டிட்டாரு எங்க மச்சாண்டாரு. கொடுவா எடுத்துட்டு கால்ல வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் கண்டக்டர் வந்து பேசிக்கிறாரு. கரெக்ட்டா வடுகுப்பட்டி ஸ்டாப் வருது. அந்த ஊர்ல இருந்து தான் ஒரு அண்ணா வந்து வேலைக்கு வராங்க போலருக்கு வடுகுப்பட்டியிலருந்து. கண்டக்டர் ஒரு அண்ணா ஒர்க் பண்றாரு. அந்த அண்ணா வந்து பேசிக்கிறாங்க. இது மாரி மனோஜ் என் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவன் வந்து அவிங்க அப்பா வந்து கால்ல வெட்டிட்டான். அதனால வந்து அவிங்க அப்பா இப்போ 1 வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இப்ப தான் பாவம் ஹாஸ்பிட்டல்ல கடையில உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பக்கத்துல தான் உட்காந்து சீட்லயே நான் தான் உட்காந்துருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னொரு அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்க சொல்ல நான் கேட்குறேன் டக்குன்னு, மாயவன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாரி மச்சான்டார் பேரையும் சொல்லி சொன்னாங்களா, என்னாச்சு? அது இந்த மாரி சொல்லி கேட்டேன் இது மாரின்ட்டு. அப்படியே வாய விட்டே கேட்டுட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், யார்ட்டயுமே அவ்வளோ சடனா போய் பேசிற மாட்டேன். பேர் சொன்னோன்னே, "இல்ல என்னாச்சு? நான் அவிங்க மருமக தான் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "மருமகளா? யாரு கபிலன் ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "ஆமா" அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு, "ஆமாம்மா, இந்த மாரி எங்க மச்சான்டார் வந்துட்டு கத்தி எடுத்து, கொடுவா எடுத்து கால்ல வந்து வெட்டிட்டாராம். ஒரு சண்டையாம்மா. பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு, அ க கொடுவா எடுத்து வெட்டிட்டாங்களாம்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "இந்த மூஞ்சில கூட ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு பாருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் வந்து கேட்க போயிருந்தேன். "எதுக்காக பாண்டு பத்திரத்துல வந்து கையெழுத்து போட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் நான் கோவத்துல பேசிட்டேன். நான் இல்லாம நீங்க எப்படி கையெழுத்து வாங்கலாம்? சரி இப்படி கேட்டிருந்தீங்கன்னா, நானும் வந்து கையெழுத்து போட்டிருப்பேன்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு மாரி சங்கட்டமாயிருச்சு. நாங்க வாடகை வீட்ல இருக்கோம். இவங்களும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. நாங்க எங்க போறது? அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போய் எங்க மாமனார திட்டிட்டேன். அப்ப பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. இங்கேயும் கால்ல வந்து மாவு கட்டு போட்டிருக்கிறாரு. எங்க வீட்டுக்காரர் பார்த்துக்குறோம்ன்னு சொல்லியும் அந்த நம்பிக்கை இல்லாம விட்டுட்டே போல. எங்க வீட்டுக்காரர் மேலயே அவ்வளோ நம்பிக்கை இல்ல. ஆனா இவன் வந்து அவைங்க அப்பாக்காக அவ்வளோ எஃபெக்ட் பண்றான். சரி ஓகே. பெத்தவங்கன்னா எனக்கு கூட தான் ஆசை, விருப்பம், பாசம் எல்லாமே இருக்கு. நீ பார்த்துக்கோ. உங்க அப்பா சொல்றதே கேட்டுக்கோ. இவரு வந்து எங்க மச்சான்டார்ட்ட என்ன சொல்றாரு, எங்க அப்பா வந்து ரூ. 1 காசு குடுக்குறது கிடையாது. நம்ம அப்பா வந்து கடையில இருந்தா காசே குடுக்குறது கிடையாது. ஒரு காய்கறி வாங்கி கூட தரமாட்டேங்கிறாரு. நான் எப்படி வீட்ல போய் குடுக்குறது? அந்த பிள்ளையும் கோவத்துல இருக்கு. யாமினியும் கோவத்துல இருக்கு. நான் இனிமே கடைக்கு வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு போய் சத்தம் போட்ட அடுத்த நாள்ல இருந்து தான் வேலைக்கே போனாரு. 1 வாரமா கடையிலேயே தான் உட்காந்துருக்கிறாரு எங்க வீட்டுக்காரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவைங்கலாம் இப்படி பண்றதுனால, நான் என்ன ஆவுறது? என்னோட ஜெனரேஷன் என்ன ஆவுறது? என் பேர பிள்ளைங்க இவைங்களெல்லாம் வந்து நான் எங்க வளர்த்துறது? இப்பவே சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இது இவைங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இது இப்படியே ஆயிடுச்சுன்னா, நாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியில கேட்குறேன். சத்தியமா சொல்றேன், இதுக்கான சொல்யூஷன் கிடைக்காம நான் விடவே மாட்டேன். எனக்கு அவிங்க மட்டும் சொல்ல கிடையாது. ஊருக்குள்ள எத்தன பேர், எத்தன வகையா பேசிட்டு தான் இருக்காங்க. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா நான் இதுக்கு ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுக்க தான் போறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல கண்டிப்பா என்ன நடந்துச்சு நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நான் சொல்றேன். இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம நான் விடமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.